வணக்கம். குமரி லெமூரியா உலகத்தமிழ் ஆய்வு மையத்தின் சார்பாக இன்று குமரிக்கண்ட உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு ஆரம்பமாகின்றது. இந்த உலகத்தமிழ் ஆய்வு மாநாட்டை மேதகு மதிப்புக்குரிய மாண்புமிகு நீதியரசர் ஜோதிமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார்கள். அவர்களை முதலாவதாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடன் ஆக்கமும் ஊக்கம் கொடுத்து வந்திருக்கின்ற மதுரை மீனாட்சி மிஷன் நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய டாக்டர் சேதுராமன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னைக்கு தமிழக அளவில் உலக அளவில் ஆல் இண்டியா லெவலில் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தமிழ் சங்க நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். உலக அளவில் 120 கண்ட்ரிக்கு நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதில் 40 கண்ட்ரியில் உள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த மாவட்டத்தில் அனைத்து கல்லூரிகளுக்கு அனுப்பியிருந்தோம், இந்த மாநிலத்தில் அனைத்து கல்லூரிகளுக்கு அனுப்பியிருந்தோம், அனைத்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருந்தோம். ஏனென்றால் உலகத்தில் முதலில் லெமூரிய கண்டம், குமரி கண்டம். லெமூரிய கண்டம் தனி, குமரி கண்டம் தனி இல்லை, ஒரே கண்டம். தெற்கே ஆசியா, மேற்கே சவுத் ஆப்பிரிக்கா, அங்கே ஆஸ்திரேலியா. இவர்களை பரப்பளவு கொண்ட 49,000 சதுர கிலோமீட்டரை கொண்ட இதுதான் குமரி லெமூரிய கண்டம். அதாவது தெற்கு பக்கம் அதிகம் ஞானிகள் சித்தர்கள் வாழ்ந்த பகுதி குமரி கண்டம் என்றும், அதிகமாக வேளாண்மை செய்தவர்கள் லெமூரிய கண்டம் என்றும், இன்றைக்கும் அதன் அருகில் இருக்கக்கூடிய மடாஸ்கரில் அந்த லெமூர் என்ற குரங்கின மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதனை கடலொளி ஆய்வாளர் மதிப்புக்குரிய பாலு அவர்கள் தெளிவாக டெமோ போட்டு வளர்க்குவார்கள். அதற்குள்ள இதில் தான் வந்திருக்காங்க. முதலில் தமிழன் லெமூரிய கண்டத்தில் தான் பிறந்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், ஜாகிரபியில் பூகோளம், அந்த பூகோளத்தில் வட துருவம், தென் துருவம், வட துருவம், திருந்துருவம். துருவம் என்றால் அது என்னது சொல்லுங்கம்மா? துருவம்னா என்னது? பனி நிறைந்த இடம், பனிக்கட்டிகள் நிறைந்த இடம், அதுதான் துருவ பகுதி. துருவ பகுதினா அங்கே என்ன இருக்கும்? பனி இருக்கும். அதாவது 0 டிகிரியில் பனிக்கட்டி உறைந்திருக்கும். அங்கே உயிரினங்கள் என்ன செய்ய முடியாது? தோன்ற முடியாது. விஞ்ஞான ரீதியாக முடியுமா சார்? நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட், விஞ்ஞான ரீதியாக துருவ பகுதியில் உயிரினங்கள் தோன்ற முடியாது. ஆனால் உயிர் அணுக்கள் தோன்றும், ஈஸ்டுகள் என்ற அணுக்கள் தோன்றும். அதற்கு 10 டிகிரிக்கு அப்புறம் வரும்போது, 10 டிகிரி தாண்டும் போது ஈஸ்டுகளுக்கு அடுத்தபடியாக என்ன சார்? பாக்டீரியாக்கள் தோன்றும். அதுக்கு அடுத்தபடி 10 டிகிரி தாண்டும் போது உயிரினங்கள் தோன்றும். 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, அப்படி 6 அறிவு வரும்போது நம்ம எதில் வந்துடுவோம்? பூமத்திரைக்கு வந்துடுவோம். பூமத்திரைகளை வரும்போது தான், அதாவது 5 அறிவு 6 அறிவுள்ள டைனாசர் போன்ற உள்ள பெரிய மிருகங்கள்லாம் தோன்றி இருக்கிறது என்பது சயின்ஸு. இது வரலாறு. இதில் இருக்கையில் நிறைய பேராசிரியர்கள், மேடையில் சயின்டிஸ்டுகள், நீதி அரசர்கள், வரலாறு கடலோடி ஆய்வாளர்கள், நம்ம லட்சுமிகாந்தன் பாரதி IAS பண்ணுறவங்க சாதனையாளர்களாகும். முன்னாடி உள்துறை செயலாளராக பணி செய்து சாதனை படைத்தவர்கள் யார்? இருக்கக்கூடிய லட்சுமிகாந்தன் பாரதி ஐயா அவர்கள் உள்துறை செயலாளராக பணி செய்து ரொம்ப பர்ஃபெக்டாக பேர் வாங்கின ஒரு மாமனிதர். அதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் சென்னையில் நான் என்னோடு பயணித்தவர்கள். இந்த கேபி இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய மதிப்புக்குரிய கிருஷ்ணபிள்ளையா அவர்கள் ஒவ்வொரு இடமும் என்னோட பணி செய்து கொண்டு மாலையில் ரூமில் வந்தோன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு டெரிஃபுல்லாக இருக்கிறீர்கள் என்றால், இவ்வளவு மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள், இவ்வளோ அறிவாளிகள் இருக்கிறார்கள். நான் பேசுகிறேன் என்றால் என்னுடைய அறிவல்ல, ஒரு ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள், ஆயிரக்கணக்கான நீதி அரசர்கள் என்ன வளர்த்தது கிருபானந்த வாரியார். அவருடைய கூட வளர்ப்பில் வந்ததுனால எந்த ஆன்மீகத்துக்கும் பதில் சொல்ல முடியும், திமிரில் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அப்படி வரும்போது அந்த குமரி கண்டத்தில் மனிதன் தோன்றினான் என்பதற்கு புருவுடு இந்த நிலநடுக்கோடு தான் என்பது. அப்படி பூமத்திரேகையில் தான் அந்த மனிதன் தோன்ற முடியும் அப்படிங்கிறது விஞ்ஞான ஆய்வு. அதில் தமிழ் மொழி எப்படி என்றால், பாசிட்டிவ் வேவ்ஸ், நெகட்டிவ் வேவ்ஸ் ரெண்டும் உராய்ந்து போகும்போது அதில் ஒளிக்கட்டைகளும் தோன்றும். அதில் வரக்கூடிய ஓம் என்கிற பிரணவ மந்திரம், கேலக்சியில் ஓம் என்கிற பிரணவ மந்திரம், ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பிரித்தால், தமிழில் பிரித்தால் ஆ ஓ இம் என்று தான் பிரிக்க முடியும். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை ஆ ஓ இம். அப்போது முதலில் தமிழ் மொழி தோன்றியதற்கு எடுத்துக்காட்டு அந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரம், ஆ ஓ இம்ங்கிறதான் கணக்கு. இதுதான் தமிழ் அறிஞர்கள் இதை வைத்து தான் உலகத்தில் முதலில் தமிழ் மொழி வந்தது என்றது. உயிரும் மையம் சேர்ந்த மொழி, ஒரே மொழி, தமிழ் மொழி. அடுத்து முன்னாள் IAS அதிகாரி ஐயா லட்சுமிகாந்த் அவர்களை உரையாற்ற இந்த உலக தமிழ் மகாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்தி
அதற்கு தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய போற்றுதலுக்குரிய டாக்டர் ரவி அவர்களே, நம்முடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நீதியரசர் அவர்களே, மருத்துவத்துறையின் சிகரமாக விளங்குகின்ற நம்முடைய அன்பிற்குரிய மிஷன் தலைவர் அவர்களே, இங்கு குழுமியுள்ள பெரியோர்களே, இன்று இந்த மகாநாட்டை நடத்துகின்ற டாக்டர் ரவி அவர்களுடைய மிகப்பெரிய சேவையை நாம் முதலிலே உணர வேண்டும். ஒரு ஆளை பார்த்தா உன் நண்பர் யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று கணக்கிட்டு விடுகிறேன் என்று ஒரு பழமொழி உண்டு. டாக்டர் ரவி அவர்கள் யாரை நண்பர்களாக, குருவாக, போற்றுதலுக்குரியவராக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெருந்தலைவர் அவர்களையும் ஆன்மீகத்திலே கிருபானந்தவாரி அவர்களையும், இவர்களை விட 20வது நூற்றாண்டின் மனிதர்களை நாம் பார்க்க முடியுமா? அவர்களை நண்பர்களாக, போற்றுதலுக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்ட டாக்டர் ரவி அவர்களுடைய பெருமையையும் அவருடைய நாட்டு பற்றையும் தமிழ் பற்றையும் சேவையையும் நாம் என்று மறக்க முடியாது. இந்த மகாநாட்டின் மூலமாக பெருமைக்கு உரிய நிகழ்ச்சியினுடைய தலைவர் எனது நண்பர் ரவீந்திரா அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நீதியரசர் அவர்களே, மிக அருமையாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் கலெக்டரும், ஒரு கலெக்டர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 வயசை எட்டி இருக்கக்கூடிய திரு லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களே, நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் மடகாஸ்கர் போயிருந்தேன். அப்போ மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருந்துச்சு. குரங்கு மாதிரி இருக்கு, என்ன அது அப்படின்னு பார்த்தேன். குரங்கு வாட் இஸ் திஸ் அப்படின்னு அந்த இங்கே பின்னால் வந்தவனை கேட்டேன். லெமூர் அப்படின்னா, எனக்கு சொல்லு லெமூர் அப்படின்னா, ஓ இதை வச்சு தான் இந்த லெமூரியாங்கிற வார்த்தை வந்துச்சோ. லெமூரியா கண்டத்திலேருந்து அந்த குரங்கு, அது லெமூருங்கிற சொல்கிறாங்க. அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நண்பர் நரேந்திரா அவர்கள் இங்கே சொல்லி உங்கள் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி அரசாங்கத்துக்கு சில கோரிக்கைகளை வைத்து, அந்த கோரிக்கைகள் பற்றி தீர்மானம் போட்டு பின்னால் நாங்கள் சொல்கிறோம், வைத்து இந்த மாநாட்டை சிறப்புற செய்வதற்காக இது ஆரம்பம். இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை மீதி உரையை நாளைக்கு பேச சொல்லையில் பேசுகிறேன் என்பதை சொல்லி இப்பொழுது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை 3 நாட்களாக ஏற்பாடு செய்து ஆரம்பித்திருக்கின்ற அருமை நண்பர் டாக்டர் ரவீந்திரா அவர்களே, மீனாட்சி மிஷன் மருத்துவமனையினுடைய தோற்றுநரும் தலைவருமாக இருந்து கொண்டு சேவைகள் பல செய்து கொண்டு வந்திருக்கின்ற டாக்டர் சேதுராமன் அவர்களே, எம்எஸ் பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் அருமை சகோதரர் டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களே, பயோடெக்னாலஜியுடைய துறையினுடைய ஆசிரியர் பெருந்தகை டாக்டர் சுதாகர் அவர்களே, டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களே, அருமை பெரியவர், எல்லோருக்கும் வழிகாட்டியாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த மாணவ செல்வங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்ந்து காட்டி இன்று 100 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமைக்கும் பாசத்திற்கும் உரிய லட்சுமிகாந்தன் பாரதி அவர்கள். ஏன்னா இவங்க நம்ம நினைக்கணும், ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரையும் விட நல்லவர்களாக வாழ்ந்து பெரியவர்களாக இருக்கவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் கெட்டவர்களாக இருப்பவர்கள் தான் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கெட்டவர்கள், ஊழல் செய்பவர்கள், கிரிமினல் குற்றம் செய்பவர்கள், இவர்கள் தான் நல்லவர்களாக கருதப்படுகிற காலம் இது. அது ஒரு காலம், அது ஒரு காலத்தில் ஒன்று நடக்கும். அது நடக்கிற காலத்தில்
இந்த தவறுகள் செய்வதெல்லாம் நல்லவனாக இருக்க சித்தரிக்கப்படுற காலத்தில் லட்சுமிகாந்தன் பாரதி அவர்களும் டாக்டர் சேதுராமன் அவர்களும் நல்லவர்களாக இருந்து நல்லவர்களாக இருக்க முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சாதனை. அதை தான் நம்ம வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு இல்லஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். நீங்கள் வந்து நம்ம தமிழை பேசுகிறோமோ, ஆங்கிலத்தை பேசுகிறோமோ, அம்மாவை பேசுகிறோமோ, அப்பாவை பேசுகிறோமோ, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அம்மாவை நினைக்காதவன் மனிதனாக இருக்க முடியுமா என்ன? அம்மாவை நினைக்காதவனும் அப்பாவை நினைக்காதவனும் மனிதனாக இருக்க முடியாது. ஆகவே அது இன்ஹரண்ட் குவாலிட்டி. அதெல்லாம் அது இல்லாதவன் மிருகம். அவனை பற்றி நம்ம பெரிய பெரிய இதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை நாம் பின்பற்ற வேண்டியதுதான் முக்கியம். அதுதான், அதுக்கு தான் இது மாதிரி கூட்டங்கள் எல்லாம். வள்ளுவனை ஆராயும் பொழுது நாம் மனித பண்பை அடிப்படையாக கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, வள்ளுவன் கடவுளை வணங்கினானா? ரொம்ப பேர் டாக்டர் இல்லைங்கிறார், சுதாகர் இல்லைங்கிறாரு. You have got your right to say that. I have got my right to deny that also. வள்ளுவன் கடவுளை வணங்கினானா இல்லையா என்பது நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் சிவனை வணங்குகிறேன், அது என்னுடைய செயல். அது சிவன் என்னுடைய தகப்பனார், ரவிக்கு தகப்பனார், அது எங்களுக்குள்ளதுதான். என்னுடைய தாயாரை நான் நினைக்கும் பொழுது, அந்த தாயாரை நினைக்கும் பொழுது அது நினைக்கிற அந்த அன்பு இருக்கிறது, அது நமக்கு தான் தெரியும். அதை சொல்ல முடியுமா யார்கிட்டையாவது? என்னுடைய தாயாரை நான் எப்படி நம்புகிறேன், எப்படி அவளை நான் மதிக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது சொல்லவும் முடியாது. அதே போல்தான் நான் கடவுளை எப்படி வணங்குகிறேன் என்பதை நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது சொல்லவும் முடியாது. அதெல்லாம் பர்சனல் திங், அது 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 வேறு விஷயம். ஆனால் இங்கே இந்த வள்ளுவ பெருந்தகை வாழ்ந்து காட்டிய அந்த 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 வாழ்க்கையிலே இந்த தமிழ் சமுதாயம் இந்த வள்ளுவனை பற்றி பேசும்பொழுது அடிப்படையிலே அவர் சொன்னது அன்புதான். அவர் ஆண்டவனை வணங்கிறா இல்லையா என்பதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவருக்குள்ள திருவள்ளுவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உள்ள செயல் அதெல்லாம். ஆனால் அவர் சொன்னாரே, நீங்கள் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் படித்தது ஒழித்து விடு, அதுதான் அவருடைய வேத மந்திரம் அதுதான். நீ கடவுளை வணங்குகிறாயோ அல்லது தெருவிலே சுற்றுகிறாரே, அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் அடுத்தவன் மதிக்காததை, அடுத்தவன் குறை சொல்வதை நீ செய்யாம நல்லவனாக இரு என்று சொன்னார். அதுதான் வள்ளுவன் சொன்னது. அது அடிப்படையிலே நல்லவனாக இரு என்று சொன்ன காரணத்தினால்தான் உலகம் எல்லாம் வியந்து பார்க்கிறது. ஒரு அறிஞன், ஒரு தமிழன், ஒரு அறிவாளி உலகை பார்த்து பயோடெக்னாலஜி கற்றுக்கொள் என்று சொல்லவில்லை, சட்டம் படித்துக்கொள் என்று சொல்லவில்லை, நீதி தவறாமல் இரு என்று சொன்னார்.